சரியா? இப்போ ஜஸ்ட்டு இது துணி. இதுதான் துணி. இது வந்து ஒரு 2.5 மீட்டர்னு வச்சுக்கோ. சரியா? 2.5 மீட்ரு. இது வந்து மடிப்பு பகுதி. சரியா? இது மடிப்பு. இது வந்து மொத்த மடிப்பு. டோட்டல் ஃபோல்டு வந்து இந்த பக்கத்தில் இருக்கும். இதுதான் ஹைட்டு, உயரம். இது வந்து உயரம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த மடிப்போட இந்த மூலையிலேருந்து இங்கே வரைக்கும் எடுக்கிறது கழுத்து அகலம். சரியா? இதிலிருந்து இங்கே வரைக்கும் எடுத்தோம்னா அது ஷோல்டர். ஷோல்டர் வந்து இவளோட அளவு எவ்வளோ இருக்குது? 6.5 இன்ச் ஷோல்டர். சரியா? இந்த ஷோல்டருக்குள்ளேயே நீ கழுத்து அகலம் வச்சுக்கணும். மேக்ஸிமம் 3.5 நீ வச்சுக்கலாம் கழுத்து அகலம். இதிலேருந்து இதுக்குள்ளே உன்னுடைய அளவுக்கு நீ 3.5 இன்ச்சுக்குள்ளே வச்சுக்கலாம். 3, 3.25 இந்த மாதிரி ப்ராடாக வச்சுக்கலாம். சரியா? கழுத்து இறக்கம் வந்து 5 இன்ச் இது பண்ணியிருக்க. இதுதான் கழுத்து இறக்கம். முன் கழுத்து இறக்கம். இது வந்து அது கீழே வந்து பின் கழுத்து இறக்கம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஒரு 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு, 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு. அவங்கவுங்க போடுறவங்க அளவை பொறுத்து மாறும். சரியா? இப்போ நாங்கள் 2 தெரியணுங்கிறக்காண்டி தனித்தனி டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். உனக்கு என்ன அகலமாக வச்சுக்கோ. இது வந்து முன் கழுத்து வந்து கூட ஒரு 5 வச்சுக்கோ. பின் கழுத்து வந்து கூட ஒரு 7 வச்சுக்கலாம். சரியா? இந்த இடத்துல 3.5 இன்ச் ஃபுல்லாக எடுத்து இங்கே 6.5 இன்ச் ஃபுல்லாகவே 6.5 இன்ச்சு. அதில் வந்து நீ வச்சுக்கலாம். கழுத்து இவ்வளோதான், உனக்கு 3 இன்ச்சு 2 இன்ச்சு 4 இன்ச்சு அது உன்னோட விருப்பம். போட்டு வெட்டுவோமே அதுக்காக இந்த அளவு. சரியா? இதுக்கு கீழே ஆம்கோல் மார்க் பண்ணுவோம். ஆம்கோல் எவ்வளோ வந்தது? இந்த இடத்துல மார்பு சுற்றளவு வரும். ஆம்கோலும் மார்பு சுற்றளவும் ஒன்று தான். சரியா? இது மார்பு சுற்றளவு, இது ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவு உனக்கு என்ன வந்திருக்கு? 9 வந்திருக்கு. சரியா? 18 அதில் பாதி 9. இப்போ இந்த 18 இன்ச்சில் நம்ம வளைக்கிறதுக்காண்டி 1.5 இன்ச் வளைவு கொடுப்போம். சரியா? 1.5 இன்ச் வளைவு. அதனால் அந்த 1.5 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணிவிட்டு 7.5 வைக்கிறோம். இந்த ஆம்கோல் அளவு இதிலிருந்து இந்த இதிலிருந்து இந்த இது வரைக்கும் 7.5 இன்ச்சு. சரியா? மார்பு சுற்றளவு இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு? மார்பு சுற்றளவு 12. இது வரைக்கும் உனக்கு 10.5 இன்ச் மார்பு சுற்றளவு. சரியா? இந்த +2 வந்து தையலுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து இடுப்பு சுற்றளவு மேலேருந்து நார்மலாக வந்து நம்ம செஸ்ட்டுக்கு கீழே வர்ற அளவு. மேக்ஸிமம் எல்லாருக்கும் 13 to 14. ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு 12 இன்ச் வரும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு எவ்வளோ தூரத்துக்கு வரும்னா அந்த 13லேருந்து 14க்குள்ளே வரும். வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். உங்கள் செஸ்ட்டுக்கு கீழே பிரேசியர் ஸ்டிப்பு வர இடத்துல நீங்கள் அந்த கீழே வரையில் அளந்தீங்கன்னா அதுதான் இடுப்பு சுற்றளவு. அந்த இடத்துல இடுப்பளவு என்னமோ அதை மார்க் பண்ணிக்கணும். அதுதான் இடுப்பு சுற்றளவு. 11.25. சரியா? 12. நம்ம 12 இன்ச் வச்சுக்கணும். இது இடுப்பு சுற்றளவு 12 இன்ச்சு. சேர்த்து 12 இன்ச்சாடி? தையலுக்கு +2 10. தையலுக்கு 2 சேர்த்து 12. இது வரைக்கும் உனக்கு இது வந்து தையலுக்கு அளவு. ஓகேவா? அதுக்கப்புறம் சீட் அளவு. உன்னோட ஹைட் எவ்வளோ மார்க் பண்ணோம்? நம்ம 41 இன்ச் மார்க் பண்ணோம். சரியா? இதில் பட்டி மடிச்சடிக்க 2 இன்ச் நான் கீழே மார்க் பண்ணிடுவேன். அதை விட்டுட்டு கீழே இருந்து ஹைட்டு எவ்வளோ வச்சு ஓப்பனு 20 வைக்கிறோமா? இங்கே இருந்து உன்னோட 41 இன்ச்சில் ஒரு 20 இன்ச்சு இங்கே வருதுன்னு மார்க் பண்ணி போட்டேன். சரியா?
இந்த இடத்துல வந்து உன்னோட சீட்டோட அளவு நீ மார்க் பண்ணணும். உன்னோட சீட்டோட அளவு எவ்வளோ வருது? 13.75 11.75 வருது. நம்ம 12 ஆக்கிக்கிறோம். ப்ளஸ் 2 தையலுக்கு. இந்த இடத்துல வந்து உன்னோட சீட்டோட அளவு. சரியா? இப்போ நீ இதிலேருந்து இங்கே வந்துடும். இந்த கீழ் அகலம் என்ன வருதோ, உன்னோட சீட் அளவு என்ன வருதோ அதுதான் இந்த கீழ் அகலம் வரும். அப்படின்னா தான் உனக்கு ஸ்ட்ரைட் கட் வரும். இப்போ இங்கே 14 வச்சுட்டு அதோட ப்ளஸ் 2 சேர்த்துக்கணுமா? 16 வச்சுக்கணும். ஏய், இவளுக்கு 12. சரியா? இந்த அளவோட 12. இந்த அளவோட 12 கரெக்ட் அளவு. சீட் சுற்றளவு 12. இந்த இடத்துல நான் 2 இன்ச்சுன்னு வந்து சொல்கிறேன். 2 இன்ச் எனக்கு பெருசாக இருக்காக்கா, எனக்கு பெருசாக வேண்டாம் அப்படின்னா நீ 1.5 வச்சுக்கலாம். சரியா? 1.5 இல்லைன்னா 1 இல்லைன்னா 2 இன்ச். இது வந்து உன்னோட சாய்ஸ். நீ ஓப்பன் எவ்வளோ மடிச்சடிக்கிறியோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். ஆனால் மேக்ஸிமம் வந்து 1.5 இன்ச்சாவது வச்சிங்கன்னா தான் நீங்கள் நீட்டாக தைச்சி முடிக்க முடியும். சிலர் வந்து நல்லா தைக்கிறவங்க அடிச்சிருவாங்க. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதனால் கண்டிப்பாக 1.5 இன்ச் இந்த இடத்துல இருக்கணும். சரியாடா? இது என்ன அகலம் வருதோ அதே அகலம் கீழேயும் வரும். அப்படி வந்தால் உங்களுக்கு டாப் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இல்லைக்கா எனக்கு கீழே கொஞ்சம் விரிவாக வேணும், எனக்கு தொடையெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் விரிவாக வேணும்னு நினச்சேன்னா இந்த சீட் அளவோட நீ ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா, அது வந்து கம்பல் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இதிலேருந்து இங்கே விட்டுருக்க அந்த 1.5 இல்லாமல் அதுக்கப்புறம் கீழே மட்டும் வேணும்னா நீங்கள் இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது இப்படி கிராஸாக போட்டுக்கலாம். இந்த கிராஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீ இந்த 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கலாம். இப்போ எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பனு. இந்த சாய்வு போட்டோம்னா இந்த இடத்துல நம்ம அந்த 1 இன்ச் கொடுத்து இந்த கிராஸ் போடணும், சைடு தொங்காமல் இருக்கிறதுக்காண்டி இந்த கிராஸ் வளைவு போடணும். இது தேவைன்னா தான். இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னா நீ நேராகவே போட்டு கட் பண்ணிக்கோ. இது வந்து கீழ் அகலம். இது வந்து கீழ் அகலம் வந்து இங்கே என்ன இருக்கோ ஒன்றை சேர்த்துனா 14 இன்ச். சரியா? இது டோட்டலாக 14. தேவை என்றால் தேவைன்னா ப்ளஸ் 1.5 இன்ச். சரியா? இவ்வளோ தான் உங்களோட இதோட படம். அடுத்து பேண்ட்டு திருப்பு. புரியுதா? எந்தெந்த